பயங்கரமாக கைதான். ஏய் நான் தம்பி இரு, நான் தான் கை தட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ தூரம் ஒரு கிராமத்தில் பக்கத்து ஊரில் இவ்வளோ யங்ஸ்டேஜ் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதே பாராட்டக்கூடிய விஷயந்தான். இந்த ஊருக்கு நான் வந்து அப்படி அதில் காலை வச்ச உடனேயே எனக்கே தன்னால் ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு பூஸ்ட் வந்துருக்கு. எப்படி இந்த வயசான காலத்துலேயும் நான் இந்த கிராமங்கூத்தோறும் இந்த விளையாட்டை கொண்டு போகணுங்கிறத என்னோட நோக்கம். ஏன்னா உங்களை பார்த்தாலே ஒரு எனர்ஜியாக இருக்குது. கொஞ்சம் இந்த எனர்ஜி நம்ம எப்பவும் ஃபாலோ இருக்கணும். இந்த எனர்ஜியை ஒரு எனர்ஜின்னு தெரியல, விளையாடணுங்கிற ஒரு எனர்ஜி இருக்குல்ல, இதை நம்ம மிங்கிள் பண்ணி கொண்டு போய் நேஷனல் லெவல், இந்தியா லெவலில் கொண்டு போகணும். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு, எல்லாருமே நம்ம இந்த கிராமத்தை விளையாட போகிறேன், இந்த கிராமத்தோடு நிப்பாட்டிக்கிடுவோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். புரிஞ்சாமா? இந்த கிராமத்தோடு நிப்பாட்டுறதுக்கு நம்ம விளையாட வரல அப்படின்னா வீட்டில் இருந்துட்டு போயிடலாம், வீட்டில் இருந்துக்கலாம். நம்ம உங்கள் திறமை இந்த ஒரு அற்புதமான ஒரு திறமை, ஒரு விளையாடுற திறமை அற்புதமான திறமை தானே. ஆமாம், இந்த அற்புதமான திறமையை நம்ம எங்கே கொண்டு போகணும்? நேஷனல்ஸ் லெவலில் கொண்டு போகணும், எல்லா விளையாட்டுலையும் கொண்டு போகணும். அதுக்கு கடினமான உழைப்பு தேவை. சாதாரணமாக நினச்சாது உழைச்சா வராது, சாதாரணமாக நினச்சாலும் போகவும் முடியாது. இல்லை 10 50 100 பேர் இருக்கிறீங்க, 50 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 50 பேரும் போட்டி போட்டால் தான் கபடி விளையாட முடியும், முன்னுக்கு போக முடியும். இந்த 50 பேருக்கும் சிச்சுவேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு மழை வருது, வெயிலடிக்கு வருது, எல்லோரும் தூங்குவோம், எல்லாருக்கும் தூக்கம் தான் வரும். மழை பெய்தா தூக்கம் தானே வரும், கிரௌண்டில் ஆள் இருக்கான்னு தோணும். ஆனால் ஒருத்தனுக்கு தூக்கம் வராது. யாருக்கு தூக்கம் வராது? ஒருத்தன் தூக்கம் வராது. ஏன் தூக்கம் வராது? இந்த மழை பெய்தால் அங்கே வருவான், என் கூட எல்லாரும் உறங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், நான் மட்டும் முழிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு எண்ணம் வருதுன்னா அவனை விட ஒரு நாள் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறான், அவனோட ஒரு நாள் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறான். அந்த ப்ராக்டிஸ் தான் ஒன்றை மேலே கொண்டு போகும், வேறு எதுவும் கொண்டு போகுது. எல்லாரும் தூங்கிச்ச வந்து நான் விளையாடணும். இப்போ இன்றைக்கி ஆள் வரல நீ நினைக்கவே கூடாது, இவ்வளோ பேர் தான் விளையாடணும்னு நினைக்கக்கூடாது, இவ்வளோ பேர் இருந்தால் நான் ப்ராக்டிஸ் பண்ண நினைக்கக்கூடாது. இவ்வளோ பேர் இல்லைனாலும் நான் விளையாடுவேன், நான் வருவேன் கிரவுண்டுக்கு. அந்த ஒரு 3 மணி நேரம் ஒரு நாள் கொண்டாட எக்ஸ்ட்ரா பண்ணுறால, இவனும் நானும் ஒரே டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நான் ஒரே நாள் வரான், காலைல வரேன், சாயங்காலம் வரான், காலைல வரேன், சாயங்காலம் 5 நாள் வராமல் இருப்பேன். இந்த 5 நாள் வராமல் இருக்குது எனக்கு ப்ளஸ். இந்த 5 நாள் நான் பயன்படுத்திடுவேன் எக்ஸ்ட்ரா. அப்போ இவனுக்கு முன்னுக்கு வந்துடுறேன். புரிஞ்ச? எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்குறோம், எக்ஸ்ட்ரா டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தியரி. இதுதான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது இதான் வரும். உனக்கு அடுத்தது இன்ஜுரி வரும், சின்ன இன்ஜுரி வரும், காயங்கள் வரும். சின்ன நீ காயத்தை கண்டு பயந்து ஓடுனீங்கன்னா கபடியே விட முடியாது. மேஜர் காயம் முட்டு வருது, வருது. நான் வந்து ராஜரத்னான்னு எங்கள் அர்ஜுனோட பிளேயர், நாகர்கோவில் மேட்ச்லாம் சின்ன இவன மாதிரி பையன் மாதிரி மேட்ச் பார்க்க போகிறேன். அவருக்கு இந்த கால் இருக்குல்ல, இந்த காலில் அவ்வளோ இந்த பழுத்து திரி போடுவாங்க தெரியுங்களா, காலுக்குள்ளே திரி போட்டு பழுப்பு எடுப்பாங்க அந்த காலத்தில். அந்த ஆணி பித்து இருக்குது அவருக்கு. இன்னைக்கு ஃபைனல் ஆடணும், காலையில் பித்து ஹாஸ்பிட்டலில் வந்து உள்ள அவ்வளோ அந்த பஞ்சு வச்சிருக்கு, திரி மாதிரி வச்சு லாக் பண்ணி வச்சிருக்கு. சுற்றி கட்டினார். அந்த மேட்ச் ஆடி மேரத் மேட்ச் வாங்கார். எப்போ அவர் விளையாடி முன்னாடி அந்த பேசிக் காரணம் தான் அவரை மேலே தூக்கிட்டு போச்சு. நான் பின்னாளில் அந்த எங்கள் கணேசன் சொல்லி அர்ஜுனோட பிள்ளையாடனப்பில் அவனும் இதே மாதிரி தான் ஒரு எங்கள் ஆல் இண்டியா மேட்ச் ஆடிட்டு இருக்கோம், அந்த கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஃப்ராக்சர் ஆனாலும் பரவாயில்ல, நான் விளையாடுவேன். அந்த எண்ணம் தான் அவனை மேலே கொண்டு போச்சு. ஒவ்வொரு சின்ன எண்ணங்களை நம்மளை என்ன செய்யும், கிரியேட் பண்ணி மேலே கொண்டு போவோம். புரிஞ்சா? உங்களுக்கு அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டு வாருங்க. ஒரு ஆள் போட்டி போடுங்க. இப்போ வரலன்னு யாருமே கிரவுண்டுக்கு வராமல் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு போட்டி தான் முக்கியம். வா 5 ஒரு 2 நிமிஷத்தில் வடை ஏறிட்டு வரான்னா நான் 1 நிமிஷத்தில் ஏறிட்டு வரேன்னு சொல்லணும். அவள் காலை மிங்கிள் பண்ணி நான் காலை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் காலை பிடிக்காமல் போகிறேன்னு சொல்லணும். புரிஞ்சா? ஒவ்வொரு போட்டி தான் நம்மளை என்ன செய்யும், அடுத்த கட்டம் கொண்டு போகும். இந்த சின்ன போட்டி நமக்குள்ளே உள்ள போட்டி தான் இந்த சமூகத்துக்கான போட்டியாக மாறும். ஒரு அடுத்த மம்சாபுரம் ஆடுது, தலையபுரம் ஆடுது, இந்த போட்டியாக மாறும். ஒரு கிராமத்துக்குள்ளே விளையாடுறது ரொம்ப ஒரு ஒற்றுமையை கொடுக்கும், ஒரு அன்பை கொடுக்கும், ஒரு டீம் வழி நடத்துறதுக்கான இடத்த கொடுக்கும். உங்களை கண்டு ஒரு சமூகம் பயப்படணும். இவ்வளோ பேர் ஒத்துருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வருவாங்க. இளைஞர்கள் நீங்கள் அதுக்குன்னு வன்முறைக்கு பெயரப்படாது. நம்ம இந்த வன்முறையும் இந்த குற்ற உணர்வுகளை நாம் என்ன செய்யணும், கடந்து போனோம். இந்த வன்முறையை கபடிக்கு பயன்படுத்தணும். அவ்வளோதான், சிம்பிளாக. ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, இதை தாண்டி போகக்கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நல்லா விளையாடுங்க, இம்ப்ரூவ் பண்ணிடலாம். தம்பி என்ன பெண்களை பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தோஷம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் இல்லையா, ஒரு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஸ்பான்சர் வாங்கியோ, இல்லை கபடி நீங்களாம் மேட்ச் போகிறீங்களா, ஜெயிக்கிறீங்களா, அந்த பைசாலாம் என்ன செய்வீங்க? டீமில் இருக்குது. எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் இருக்குது. யார்ட்டையும் வேறு டொனேஷன் வாங்குவீங்களா?
வெரி குட். நீ கேத்துக்கணும். யார்கிட்டையுமே டொனேஷன் வாங்காதுங்க. அப்போ தான் உனக்கு விளையாடணும், நமக்கு காசு வேணும். நான் இப்போ கேட்டால இந்த பிள்ளைய பனியை வேணும், பனியை வேணும்னு நாளை அடுத்த மேட்ச்சுக்கு நீ போ. இந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நான் பனியை எடுத்து கொடுக்கணும்னு அடுத்த மேட்ச்சுக்கு போ. நீ ரன்னர் ரூபா இல்லை வின்னர் ரூபா அது மாதிரி ரூபா கிடைக்கும். எண்ணம் இருக்குல்ல, எதுக்கு எண்ணம்? அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்க எண்ணத்தில் நீ விளையாட போனால் ஜெயிச்சுட்டு வர போகிறான். உனக்குன்னு விளையாட போன, தனக்குன்னு சுயமாக விளையாட போன செய்ய முடியாது, உனக்கு கிடைக்காது. நான் விளையாடணுன்னு போனால் கிடைக்காது. இவங்களுக்காக நான் விளையாட போகணுன்னு விளையாடு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். அடுத்த மேட்ச் அடுத்த வரும்போது என்ன செய்யணும்? இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? பன்னிக்கர் வேணுமா? வேணுமா வேண்டாமா? இப்போ யூனிஃபார்ம் வேணுமா வேண்டாமா? வேணும். ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு எல்லாரும் கொடுத்து. ஒரு நீங்கள் நிற்கிறீங்களா, பார்க்க ஒரு அழகு இருக்குல்ல, இவங்களே வளர்த்து கொண்டாருங்க. இவங்களை வளர்க்குறது யாரோ ஆகாயத்தில் கடவுள் வர மாட்டார் வளர்க்குறது. சாதாரண மனுஷன் நாம தானே செய்யணும். இவங்க மாதிரி அழகான மாதிரி செய்யணும், வளர்த்து கொண்டு வரணும். எல்லாருடைய எண்ணங்கள் தான் வரும். அப்போ நம்ம அந்த எண்ணங்கள் இவங்களுக்கு வரணும்னா நாம் மேலே ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இருக்கலாம்ல. இந்த கிராமத்துலலாம் மேக்ஸிமம் நிறைய இடங்களில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்குது, தெரியுங்களா? உங்கள் ஊர்லேயும் வரும், எட்டி பார்க்கும், எல்லா இடத்துலையும் எட்டி பார்க்கும். நீங்கள் அதுக்குள்ளே என்ன செய்யாதுங்க, போதுங்க. இந்த இது எவ்வளோ ரசிக்குது, இவ்வளோ ரசிக்குது, இதை விட போதை ரசிச்சிடும். யாரோ அடிச்சோன்ட்டு கேட்டு பாருங்க. கொஞ்சம் கறங்கியிருப்பான், அவ்வளோதான். எவ்வளோ நேரம் கறங்கியிருப்பான்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் கறங்கியிருப்பான். நீ இதில் கறக்கத்தில் ஒரு விளையாடி மேட்ச்சில் நல்ல 10 பாயிண்ட் எடுத்து கறங்கி வா. இதோட ஒரு கறக்க வேணுமா தம்பி? உன் வாழ்நாளும் ஓடும்ல வண்டி, இல்லை ஓடும்ல, அது அடித்தா உடனே போச்சு, உடம்பும் போச்சு, உனக்கும் கஷ்டம், உன் குடும்பத்துக்கும் கஷ்டம். சரிதானே? உன்னை சார்ந்திருக்க மக்களுக்கும் அது சிரமத்தை கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி குழக்கத்தை விட்டுக்கிட்டு ஒரு ஆரோக்கியமான நல்ல சமூகத்தை என்ன செய்யணும்? கிராமத்தில் தான் உருவாக்க முடியும். கிராமம் தான் இது அடிகோல். நீங்கள் 50 பேர் இருக்கிறீங்கன்னா இதுதான் நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்கு, தமிழ்நாடு வளர்ச்சிக்கு காரணமே இந்த கிராமம் தான். இந்த மாதிரி கிராமம் தான், இளைஞர்கள் தான். புரிஞ்சா ஒன்று? இன்னொன்று, நீங்கள் யாரும் டொனேஷன் வாங்கலைங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீ யாருக்கு பின்னாடியும் போயிடாத, தயவு செஞ்சு என்ன செய்யாத. இன்னொரு ஆளுக்கு பின்னாடி நீ வண்டி எடுத்து போயிடாத. ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு சினிமாக்காரனாக இருக்கலாம், உங்கள் ஊரில் ஒரு பண்ணையாராக இருக்கலாம், புரிஞ்சா, ஒரு பெரிய வசதியாராக இருக்கலாம், ஜமீன்தாராக இருக்கலாம், எவனை எடுத்துகிட்டு போகிறான் நமக்கு என்ன? அவன் பணக்காரனாக இருக்கலாம், உனக்கே தான் லாபம்ட்டா, உனக்கு கிடையாது, உனக்கு ஒன்று தரப்போற இல்லையே. அப்போ நீ அவனை எதிர்பார்த்து வாழாத. யாரை எதிர்பார்த்து? ஒரு பணக்காரனையோ ஒரு பெரிய 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 அரசியல்வாதியை எதிர்பார்த்து நினைச்சாத நீ வாழாத. உனக்கு வாழ்ற உனக்கு தான், நீ தான் வாழணும். உன் கை தான் உனக்கு உதவி, வேறு ஏதாவது கை வருமா? தன் கையே எனக்கு உதவி. நீ தான் விளையாடணும், நீ தான் எண்ணணும். இன்னொருத்தனை என்ன நினைச்சாத, உன் காலத்தை நேரத்தை நினைச்சாத, அடுத்தவனை பேஸ் பண்ணி போய் பார்த்து நினைச்சாத, உன் காலத்து நேரத்தை வீணடிச்சிடாத, வேஸ்ட்டு. உனக்கு ஒன்றும் தர ஒன்றும் நினைச்ச மாட்டான். நீ விளையாடல, கடவுளை நினச்சிக்க, அவர் உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. உனக்கு என்ன நீ நினைக்காத, நீ நினச்சி விளையாடல, எல்லாம் கொடுப்பாரு. அது சமூகத்துக்கு கொடு. HGF வந்து அந்த ஒரு ஃபுல்லாக செலக்ட் ஆனாங்க. நேஷனல்ஸ் டெல்லி ஆடிட்டு நேஷனல் போயிட்டு இருந்தியா? சூப்பர், சுகமாவா? பிகேஆர் காலேஜில் 6 பேர் பிகேஆர் காலேஜில் ஃப்ரீ சீட். அப்படியா? அந்த 6 வருவாங்க பிகேஆர், ஈரோடு பிகேஆர், அந்த பிகேரா? பிகேஆர் அதுலேயாம்மா? சூப்பர். அதில் இந்தியா பிளேயர்லாம் இருக்காங்க தெரியுங்களா? சினேகாவில் இருக்காங்களா? அவங்க எங்கள் ஊர் வந்திருந்தாங்க, சினேகாவில் வந்திருந்தாங்க. சூப்பர். அவங்கள மாதிரி வரணும், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அது ஒரு பொண்ணு வந்து இந்தியா கேம்பில் இருக்காங்கன்னா பெரிய விஷயம். பிள்ளைகள் அது மாதிரி நீங்கள் அங்கே அவ்வளோ ஃப்ரீ சீட் கொடுக்குறாங்களா? 6 பேருக்கும் ஃப்ரீ சீட். சூப்பர். இந்த சமூகத்தில் நம்ம அதுதான், அந்த கோச்சு அதான் செய்ய கொடுத்துருக்க முடியும். நீங்களும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த கோச்சு தான் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் அவர் உங்கள் கூட வச்சுக்கிடல, அவர் என் கிராமத்தில் விளையாடணும், என் கூட இருக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு என்ன செய்யலை, இருக்குல்ல. என் பிள்ளைகள் வந்து எங்கே போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல இடம் பார்த்து பிகேஆருக்கு அனுப்பிவிட்ருக்காரு. கிராமத்துலேருந்து பிகேஆரில் ஃப்ரீ சீட் படிக்கிறாங்க. பிகேஆருக்கு ஃப்ரீ சீட்டில் படிக்க மட்டும் இல்லை, அங்கே கோச்சிங் ஹை லெவலில் இருக்குது. தமிழ்நாடு லெவலில், இந்தியா லெவலில் டீம் பிளேயர்ஸ் உருவாக்குற அளவில் என்ன இருக்குது, அங்கே கோச்சஸ் இருந்து உருவாக்குறாங்க. அந்த காலேஜிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்தியா போனேன்னா ஒரு சினேகா போன மாதிரி நீங்கள் போனேன்னமா. ஆல் தி பெஸ்ட். எப்படின்னா ஒவ்வொரு ஆள் வந்து நம்மளை விட்டு தாண்டி வேலைக்கு போகும்போது தான் நமக்கு அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி வரணும்னு தோணும். விளையாட்டம் அப்படி தான். நம்ம ஊருக்குள்ளே விளையாடிட்டு இருந்தோம், ஊருக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு வராது. எனக்கு புரிஞ்சா அவங்களுக்கு. இப்போ வெளியே போகணுன்னா, நம்ம இந்த ஊரை தாண்டி போகணுன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு கல்வியோ ஒரு விளையாட்டோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று இருந்தால் வெளியே போகணும். இதை நீங்கள் விளையாட்டை வச்சு என்ன செய்யுங்க, இந்த விளையாட்டை அந்த ஊருக்கெல்லாம் என்ன செய்யுங்க, உலகத்துக்கெல்லாம் செய்யுங்க, கொண்டு போங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்காதுங்க. கிராமத்துலேருந்து வந்தவன் மேலே போகலாங்கிறது காரணம் இவன் ஒரு எக்ஸாம்பிள். ப்ரோ கபடி நடத்துகிறாங்களா, இந்த ப்ரோ கபடிக்கெல்லாம் ப்ரிமினரியாக கேபிடி, இந்த ஜூனியர் கேபிடின்னு நடத்துவாங்க. அப்போ முதல்ல 9ஆம் கிளாஸ் பையன் மாதிரி எடுத்தாங்க. ஒரு ஜூனியர் ஏஜ் 14 வயசுக்கு கீழே, 14 வயசுக்கு கீழே எடுத்ததில் இவன் நிறைய பாயிண்ட் எடுத்து அந்த டைமில் அந்த கேபி ஜூனியரில் நினைச்சிருக்கான்,
நேஷனல்ஸ் விளையாட்டுக்கு எனக்கு போனா பாப்பா எங்கே போனா பாம்பே தான். பாம்பே மாதிரில உங்கள் ஊரில் யாரையும் ஃப்ளைட் ஏறிக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறின ஆள் எங்க சிங்கம் சரிதானே? ஆமாம் ஃப்ளைட் யாரும் ஏறல இது யாரா ஃப்ளைட் ஏறிங்களா? அவன் அந்த ஒரு 9 நீங்கள் உங்கள் வயசில் இந்த சின்ன பிள்ளை வயசில் ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அவன் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. கபடி இன்னொரு இடத்துக்கு விளையாட போகிறதுக்காக ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக கூப்பிட்டு பாருங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்காரங்க. அப்படி ஒரு நல்ல விளையாட்டு இருந்த பையன். அவன் சூழலும் சந்தர்ப்பம் என்ன செய்யல, உடம்பு ரொம்ப சின்னதாக இருப்பான். எப்பவுமே உடம்பு கபடிக்கு ஒரு உடம்பு வேணும், கபடிக்கு ஒரு உடம்பு வேணும். அது தெரிஞ்சு எல்லாரும் தெரிஞ்சு கபடிக்கு என்ன வேணும், ஒரு உடம்பு வேணும். நம்ம என்ன செய்யணும், ஒரு உடம்போட வலுவோட இருக்கணும். என்னம்மா நல்லா சாப்பிடணும், இல்லை எல்லாம் சாப்பிடுங்களா, நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு வலுவா வச்சுக்கணும். அப்போ தான் விளையாட முடியும். அந்த உடம்பு இல்லாதனால தான் அவன் அடுத்த கட்டம் போக முடியாமல் அங்கே காம்படிஷன் நிற்க முடியாது. அடிபட்டுற இன்ஜுரி ஆச்சோ, முட்டை இன்ஜுரி ஆச்சு. அப்புறம் திருப்பி அதனால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா இந்த கிராமங்களில் நிறைய கிராமங்களில் உள்ள சூழல் இதுதான். அதனால தான் எல்லாரும் என்ன தேடி நீங்கள் அங்கே வர வேண்டாம். உங்கள் கிராமங்களில் நான் என்ன பண்ணணும்னோ அது அவன் தெரியும். அந்த அட்மாஸ்பியர் இங்கே உருவாக்குங்கன்னு சொல்கிறேன். உருவாக்கிடலாமா? உருவாக்கிடலாமா? கை தூக்கைய தூக்கு. சூப்பர்.